வணக்கம். வரும் 3ஆம் தேதி சாயந்தரம் 6 to 9 நம்மளோட ஜோஹோ மீட்டிங் இருக்கு. வச்சு பண்றாங்க, மிடில் ஈஸ்ட்ல வச்சு பண்றாங்க. பென்டகன் வந்து இன்னைக்கு சொல்லியிருக்கு பெரிய அட்டாக் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றது ஒன்று. ரெண்டாவது, உலகமே இதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. வாங்கல, நம்மளோட ஈவினிங் 6 to 9 ஜோஹோ மீட்டிங் இருக்கு. என்னென்ன ஸ்டாக்ல ப்ராஃபிட் புக் பண்ணலாம், மார்க்கெட் இங்கேருந்து என்ன ஆக போகுது, அண்ட் நம்ம கேஷ்ல உட்காரது புத்திசாலித்தனமா இல்லை இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா, சார்ட்டை பார்க்கலாமே. போன தர ஆல்மோஸ்ட் 58 சார்ட்ஸை வந்து நம்ம பார்த்தோம். அண்ட் நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த தரையும் அதே மாதிரி தான் இருக்கும். 3 hours டைம் டிஸ்கஷன்ஸ், எந்த விதமான கேள்வியும் ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது, சார்ட் ஆகட்டும், ஃபண்டமெண்டல் ஆகட்டும், எது வேணாலும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்கள் பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ரேசர் பேயோட லிங்க் இருக்கு. கிளிக் பண்ணி 236 rupees 200 plus 36 GST பே பண்ணிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட்டை எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்க. 9444468888. ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதே நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க. வாங்க இன்னைக்கு மார்க்கெட் பார்க்கலாம். மார்க்கெட் ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ல வந்து முடிஞ்சிச்சு. +23 பாயிண்ட்ஸ் நல்லா இருக்கு. நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 147 பாயிண்ட்ஸ் வந்து இன்ட்ராடே ஸ்விங். பேங்க் நிஃப்டி 445 பாயிண்ட்ஸ் இன்ட்ராடே ஸ்விங், ஆனால் க்ளோஸ் ஆகும்போது -42. இது ஒரு சைடு இருக்கு. ஆனால் இன்னொன்று சைடில் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் பேங்க் நிஃப்டி 209 பாயிண்ட்ஸ் வந்து ப்ரீமியமில் இருக்கு. ரொம்ப நாள் ஆச்சு மோர் தென் 100-150 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் வச்சு. நிஃப்டியும் வந்து ஆல்மோஸ்ட் 25 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்கு. மார்க்கெட் ஒரு 100-120 பாயிண்ட்ஸ் லெவலில் இருந்து மார்க்கெட் கீழே உழுவ ஆரம்பிச்சிச்சு. சில என் கஸ்டமர்ஸ்லாம் வந்து பேசிட்டு இருந்தாங்க, கால் பண்ணாங்க. தட் பெரிய பெரிய பேங்க்ஸு, பெரிய புரோக்கர்ஸு, அதில் இருக்கிற HNI கிளைண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்களே, 1 கோடி 2 கோடி 3 கோடி போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கோங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி புரோக்கர் ஹவுஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணுங்க, மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஒரு 8-10% கரெக்ஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்குன்றது. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 2:30 வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மார்க்கெட்டில் அதுக்கான சிம்டம்ஸ் எதுவுமே காணோம். நான் சொல்கிறது இந்தியன் மார்க்கெட். இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் சிம்டம்ஸ் நிறைய இருக்குது. என்னென்ன சிம்டம்ஸ்ன்றது பார்க்கலாம். எப்பயுமே வந்து ஒரு போர் வருது, ஒரு டேஞ்சர் ஜோன் வருதுன்னு சொன்னால் டாலர் இண்டெக்ஸ் ஸ்ட்ராங் ஆகும், ரைட்? ஒன்று. ரெண்டாவது, கோல்டு வந்து ஆல்மோஸ்ட் 1% மேலே ஏறி இருக்கு. சில்வர் 3/4% மேலே ஏறி இருக்கு. க்ரூடு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் நம்ம பார்த்தோம், கொஞ்சம் அல்ப சந்தோஷம் பட்டோம். பிரெண்ட் க்ரூட் $78 வந்துருச்சுன்னு. இது மறுபடியும் வந்து 81.5 வந்துருச்சு. நீங்கள் எடுத்து பாருங்களேன், பட்ஜெட் என்னைக்கு வந்துச்சு? 23ஆம் தேதி வந்துச்சு. அன்னைக்கு 23ஆம் தேதிக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 10% கோல்டு அண்ட் சில்வரில் வந்து தட்டி விட்டாங்க. அதாவது கஸ்டம்ஸ் டியூட்டியை வந்து எலிமினேட் பண்ணாங்க. அன்னைக்கு கோல்டு ப்ரைஸ் வந்து டப்புன்னு வந்து கிராஷ் ஆச்சு. 7,550 அந்த ரேஞ்சில் இருந்து இட் கேம் டவுன் டு ஆல்மோஸ்ட் 7,050 7,080 அந்த ரேஞ்சுக்கு வந்துச்சு. ஆல்மோஸ்ட் 450லேருந்து 500 ரூபா வந்து கீழே விழுந்துச்சு. ஊரில் இருக்கிற நிறைய சோ கால்ட் எக்கானமிஸ்ட், ரைட், நீல கண்ணீர் வடிச்சாங்க. மார்க்கெட்டே கிராஷ் ஆச்சு, பொதுமக்கள்கிட்ட இருக்கிற கோல்டெல்லாம் இதாகிடுச்சுன்னு நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன். மார்க்கெட்டில் கோல்டு வந்து 8-10% வந்து ஒரு சேஞ்சுன்றது, இதை ட்ரேடிங் கமாடிட்டி, கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள மறுபடி ரிவர்ஸ் ஆகிடும். இன்னைக்கு கோல்டோட ப்ரைஸ் வந்து 7,250, ரைட், ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஒன்று. சில்வரை பொறுத்த வரைக்கும் 86,400 ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து 24 கேரட் கோல்டு அண்ட் 999 சில்வர். ருப்பியை பொறுத்த வரைக்கும் அதே 83.75 அந்த ஜோனை வந்து நின்றுட்டு இருக்கு. தோ இன்டர்நேஷ்னல் டாலர் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கு, ருப்பி அதே லெவலில் வந்து நின்றுட்டு இருக்கு. பார்க்க வேண்டியது 84 வந்து எப்போ ப்ளீச் பண்ண போகுதுன்றது. ஏன்னு சொன்னால் ப்ரெஷர் பில்டப் ஆகிட்டு இருக்கு. அந்த 83.70 to 83.80 லெவலில் வந்து ப்ரெஷர் பில்டப் ஆகிட்டு இருக்கு. எப்போ வேணாலும் அப்சைடு வந்து ப்ளீச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. எப்பயுமே வந்து இவ்வளோ நாள் இந்த ஜோனில் வந்து நிற்காது. அந்த ஜோனில் நிற்கிதுன்னு சொன்னால் டெஃபினட்டாக வந்து RBI இன்டர்வென் ஆகிருக்கு. RBI ஹெவி செல்லிங்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தோணுது. ஒன்று. பார்க்கலாம் அடுத்த வாரம் டாலர் RBI வந்து எவ்வளோ $1 பில்லியன் விற்றுருக்காங்கன்றது பார்க்கணும். ஒன்று.
அப்படி வித்தும் மார்க்கெட் வந்து கீழே வரலன்னு சொன்னால், நான் சொல்றது கரன்சி ஸ்ட்ராங் ஆகலைன்னு சொன்னால் ஆர்பிஐ வந்து எவ்வளவு தூரம் வித்துட்டு இருக்காங்கன்றது பார்க்க வேண்டிய ஒரு சமாச்சாரம். ஸோ நம்ம இதெல்லாம் நம்ம சொன்னோம். அதே மாதிரி இன்னைக்கு F&O ஸ்டாக்ஸ்லாம் இருக்குல்ல, F&O ஸ்டாக்ஸ்ல வந்து ஆல்மோஸ்ட் இன்னைக்கு வந்து அந்த லெவல் சொல்லுவோம்ல, ஆல்மோஸ்ட் 190 ஸ்டாக்ஸ் இருக்கு F&Oல. அதுல வந்து 132 ஸ்டாக்ஸ் வந்து ரெட்ல இருந்துச்சு. எப்படி 190ல வந்து 132 ஸ்டாக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ரெட்ல இருந்துச்சு. அண்ட் 54 ஸ்டாக்ஸ் தான் வந்து பாசிட்டிவ் சைட்ல இருந்துச்சு. 54ல இன்னைக்கு செக்டார்ல ஆல்மோஸ்ட் எல்லா செக்டாருமே நெகட்டிவ். FMCG ஃபிளாட் பாசிட்டிவா இருந்துச்சு. பவர் செக்டார் வந்து செம்ம பாசிட்டிவா இருந்துச்சு. அது பவர் செக்டார் பாசிட்டிவா செம்ம பாசிட்டிவா இருந்ததுக்கு பவர் கிரிட், டாடா பவர், NTPC அண்ட் IEX நம்ம இதுல ஏற்கனவே பையிங் ஜோன்ல இருக்கு. அதானி போர்ட் இன்னைக்கு வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு. கோல் இண்டியா நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு. HDFC லாஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் நீங்க வச்சுங்களேன். இன்ஃபேக்ட் இந்த மார்க்கெட் வந்து இன்னைக்கு நெகட்டிவ்ல வந்து முடிஞ்சிருக்கும் ஆர் ஃபிளாட் பாசிட்டிவ்ல முடிஞ்சிருக்கும். அந்த +50 லெவல், ரைட்? நான் சொல்றது வந்து ஸ்பாட் வந்து முடிஞ்சது வந்து 59 பாயிண்ட்ஸ்ல முடிஞ்சிருக்கு. அந்த +50 பாயிண்ட்ஸ் வந்து வந்ததுக்கு மெயின் ரீசன் HDFC பேங்க் வந்து கடைசி நேரத்தில் ஒரு 25-30 பாயிண்ட் ரேலி கொடுத்தது. ஏன் ரேலி வந்துச்சு? ஷார்ட் கவரிங்னால ரேலி வந்துச்சு. நீங்க வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 132 ஸ்டாக்ஸ் நம்ம சொன்னோம் தெரியுமா, நெகட்டிவ் சைட்ல போச்சுன்றது. அந்த நெகட்டிவ் போன ஸ்டாக்ஸ்ல ஆல்மோஸ்ட் ஒரு 80-90 ஸ்டாக்ஸ் வந்து இன்னைக்கு வந்து ஷார்ட் பில்டப் ஆயிருக்கு. எப்படி ஷார்ட் பில்டப் ஆயிருக்கு? அது வந்து பிர்லா சாஃப்ட் ஆகட்டும், ACC ஆகட்டும், டெக்ஸான் ஆகட்டும், AB கேபிட்டல், இந்தியா மார்ட், மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டி, நவீன் ஃப்ளோரா, இது மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் பில்டப் ஆயிருக்கு. ஸோ இந்த ஷார்ட் பில்டப் நாளைக்கு எப்படி காட்ட போகுதுன்றது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இது ஒரு சைடு. இது எல்லாமே வந்து மார்க்கெட்ல இருக்கிற நெகட்டிவ் நியூஸ். ஆனால் நம்ம தலைவர் ஒருத்தர் இருக்கிறா தெரியுமா, என்ன ஆனாலும் நான் கெத்தா நிப்பேன்றது இந்தியா விக்ஸ். நீங்க இந்தியா விக்ஸ் டெய்லி 50-100 பாயிண்ட் ஏறிட்டு இருக்கும் போதும் விக்ஸ் வந்து டெய்லி வந்து 4%, 5%ன்றது ஏறிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு இந்தியா விக்ஸ் வந்து 2.5%, 2.42% கீழே விழுந்திருக்கு. எப்படி? எப்பயுமே வந்து மார்க்கெட் கீழே விழுது, உலகம் பூரா டென்ஷன் இருந்துச்சுன்னா விக்ஸ் வந்து சர்றன்னு மேலே ஏறும். இங்க உலகம் பூரா டென்ஷன் ஆயிட்டு இருக்கு, விக்ஸ் வந்து 2.5% கீழே விழுந்திருக்கு. இதுதான் வந்து இந்தியா மார்க்கெட். ஒன்று. ரெண்டாவது பாசிட்டிவ் நியூஸ், ரைட்? இந்த இந்தியா விக்ஸ் கீழே விழுந்தது வந்து பாசிட்டிவ் நியூஸ். ரெண்டாவது, எப்பயுமே வந்து மார்க்கெட்ல ஒரு டென்ஷன் இருக்கு, ஒரு பயம் இருக்குதுன்னு சொன்னால் FIIs வித்துட்டு ஓடுவோம். இன்னைக்கு FIIs வந்து 2089 crores வந்து வாங்கி இருக்கிறாங்க. எப்படி? நேற்று வரைக்கும் வித்துக்கிட்டு இருந்தாலும் இன்னைக்கு வந்து 2089 crores வந்து வாங்கி இருக்கிறாங்க. நெட் பை DIIs 337 crores வந்து வித்து இருக்கிறாங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து பாசிட்டிவ் சைட். ஸோ இது எல்லாமே வந்து என்ன காட்டுதுனால் மார்க்கெட்ல எது வேணா நடக்கட்டும், இப்போதைக்கு வந்து ஒரு கரெக்ஷனுக்கான சூழ்நிலை வரமாட்டேங்குது. இது எல்லாமே வந்து டேட்டா, இன்ஃபர்மேஷன், இமோஷன். ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட் எடுத்துக்கிட்டா அந்த 25,000 லெவல் இன்னைக்கு 25,000க்கு மேல க்ளோஸ் பண்ணிருக்கிறோம். 25,010ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனால் ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட் நீங்க எடுத்து பாருங்களேன், ஈச் டைம் மார்க்கெட் அந்த லெவல் போகும் போதும் செல் ஆகுது. ஸோ தட் மீன்ஸ் அந்த லெவல்ல வந்து ஹெவி செல்லிங்ஸ் இருக்கு. ஆனால் எப்பயுமே வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த டெக்னிக்கல் அனாலிஸ்ட் ஆகட்டும், இல்ல சில பேர் வந்து சொல்றாங்க இட் இஸ் கெட்டிங் ரிஜெக்டட், ஹையர் லெவல்ல வந்து ரிஜெக்ஷன் ஆகுது, ஸோ மார்க்கெட் கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றது. ஆனால் இன்னொன்னு எடுத்து பாருங்களேன், 24,800, 850, 900 அந்த ஜோனுக்கு கீழே போக மாட்டேங்குது. அப்ப என்ன ஆகுது? கீழேயும் வர விட மாட்டேங்கிறான். கீழே வந்தா எத்துறான், மேலே வந்தா எத்துறான். ஸோ இந்த ரேஞ்சிலேயே வந்து மார்க்கெட் நின்றுட்டு இருக்கு. எந்த லெவல்ல போனாலும் இப்ப கன்சாலிடேஷன்ஸ் இந்த ஜோன்லயே வந்து லாஸ்ட் 1 வீக்கா நடந்திருக்கு. 25,000 மேல ஒரு 60-70 பாயிண்ட், கீழே வந்து ஒரு 60-70 பாயிண்ட், இந்த ஜோன்லயே வந்து கன்சாலிடேஷன்ஸ் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு அர்த்தம் என்ன? ரைட், விக்ஸ் வந்து கம்மி ஆயிட்டு வரும். ஏதோ ஒரு இடத்துல வந்து ப்ரெஷர் உடைக்கும் போதும் பெரிய மூவ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது அப் சைடா இருக்கட்டும், இல்லை டவுன் சைடா இருக்கட்டும்,
இல்லை இதே ஜோன்ல வந்து அடுத்த ஒரு 4-5 நாள் இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு பெரிய மூவ் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது ஒரு சைடு வச்சுங்க. இன்னொன்று சைடு நம்ம பாசிட்டிவ் நியூஸாகவே ஒரு 2-3 விஷயத்த நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு டாடா மோட்டார் ரிசல்ட் வந்து சூப்பர் டூப்பராக இருந்துச்சு. ஆனால் பெரிய சர்ப்ரைஸ் எங்கே இருந்துச்சுன்னு சொன்னால் ஜொமேட்டோவோட ரிசல்ட். ஜொமேட்டோ போன குவார்ட்டரில் வந்து 2 கோடி ரூபா ப்ராஃபிட் காட்டியிருந்தாங்க. இந்த தர 253 கோடி ரூபா ப்ராஃபிட் காட்டியிருக்கிறாங்க. டப்புன்னு எங்கே போயிட்டான் பாருங்களேன், ரைட்? 126 டைம்ஸ் போன தரையோட 126 மடங்கு வந்து ஜாஸ்தி ப்ராஃபிட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நாளைக்கு ஜொமேட்டோட ஸ்டாக் எங்கே போகுன்றதை நம்ம பார்க்கணும். ஒன்று சத்தியமாக மேலே போகாது. ஆல்ரெடி இட் இஸ் அ மல்டி பேக்கர். அந்த 60-70 ரூபாலேருந்து ஆல்மோஸ்ட் 250 பக்கமாக போயிட்டாங்க. இது ஒரு சைடு இருக்கட்டும். இன்னொன்று சைடு ஜிஎஸ்டி கலெக்ஷன் போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து 10% மேலே வந்து எக்ஸ்ட்ரா கலெக்ஷன் ஆயிருக்கு. போன ஜூலையில் வந்து 144 crores பக்கமாக இருந்துச்சு. இந்த தர 182 crores வந்து கலெக்ஷன்ஸ் ஆயிருக்கு. ஸோ கவர்மெண்ட்டும் ஆல்மோஸ்ட் ஒரு கமர்ஷியல் ஆர்கனைசேஷன் மாதிரி இயர் growth காட்டிட்டு இருக்காங்க வித் ரெஸ்பெக்ட் டு ஜிஎஸ்டி கலெக்ஷன்ஸ். அப்படின்னா ஜிஎஸ்டி கலெக்ஷனும் வந்து கரெக்டாக க்ரோ ஆகிட்டு இருக்கு. இந்தியன் எக்கானமி க்ரோ ஆகிறதுக்கான ப்ரூஃப் நம்ம பார்க்குறோம். யாராச்சும் ஒருத்தர் வந்து இல்லை இந்தியன் எக்கானமி க்ரோ ஆகலை, இதை வந்து மேனிப்புலேட் பண்ணுறாங்க சொன்னால் நம்பர்ஸில் வந்து சில விஷயத்தில் வந்து நம்பர்ஸை மேனிப்புலேட் பண்ணலாம். ஜிஎஸ்டி கலெக்ஷனில் எங்கே மேனிப்புலேட் பண்ண முடியும்? உன் அக்கௌண்ட்டில் வந்து என்ன உழுவுதுன்றது இருக்குல்ல. சப்போஸ் நாளைக்கு இந்த கவர்மெண்ட் வந்து இல்லை வெளியில் போனாலும் இந்த ஃபுட் பிரிண்ட்ஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, இட்ஸ் அ டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட். இதை வந்து மாடிஃபை பண்ண முடியாது. ஸோ டெஃபினெட்லி இட் இஸ் அ சூப்பர் டூப்பர் க்ரோத் இருக்குது. அண்ட் பார்க்க வேண்டியது வெதர் திஸ் எக்கனாமிக்கல் க்ரோத் சஸ்டெயின் ஆக போகுதான்றது. ஞாபகம் வச்சுங்க, இன்னைக்கு தேர்ஸ்டே. எப்பயுமே இந்த வார் அது என்ன கண்ட்ராவின்னு தெரியாது. இந்த உலகத்தில் நடக்கிற பாதி போர் வந்து சாட்டர்டே சண்டே தான் நடக்கும். ஏன்னு சொன்னால் மார்க்கெட்டில் வந்து மண்டே எப்படி ஓப்பன் ஆகுன்றது தெரியாது. இதை வந்து பிளான் பண்ணி பண்ணுறாங்களா இல்லை இயற்கையாக நடக்குதான்றது தெரியாது. இந்த தெரியும் பென்டகன் வந்து சொல்லியிருக்கு 72 hours. அவங்க வந்து இன்னைக்கு காலையில் விட்ட ஸ்டேட்மெண்ட். 72 hours வந்து ஈரான் வந்து பெரிய லெவலில் ஈரான் மற்றும் அவங்களோட கூட்டாளிங்க ஒரு பெரிய லெவல் அட்டாக் இஸ்ரேல் மேலே பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஈரான் டு இஸ்ரேல் ரைட் ஆல்மோஸ்ட் 2300 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. சப்போஸ் அவங்க வந்து ராக்கெட் விடுறாங்க, ரைட், மிசைல் விடுறாங்கன்னு சொன்னாலும் ஈராக்கை தாண்டி சவுதி அரேபியாவை தாண்டி ஜோர்டானை தாண்டி அதுக்கப்புறமா தான் இஸ்ரேலுக்குள்ளே வரணும், ரைட். இதுக்கு நடுப்புற கீழே கத்தார் வந்து இருக்குது. கத்தாரில் வந்து யூஎஸ் மிலிட்ரி பேஸ் இருக்குது. வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் அங்கே வச்சுருக்கிறாங்க. அங்கே ராக்கெட் கிளம்புனோடனே அது டிடெக்ட் பண்ண முடியும். ஒன்று, இஸ்ரேல்கிட்ட இருக்கிற டெக்னாலஜி பக்கத்து தெருவிலேருந்து காசாலேருந்து ஒரு சின்னோண்டு குண்டு வந்தால் கூட அவன் ட்ராக் பண்ணி அதை பிளாக் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இருக்குது. 2300 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் ஆகி வருதுன்னு சொன்னால் அவனால் ட்ராக் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஒன்று, ஈரான்கிட்ட லேட்டஸ்ட் ஃபைட்டர் பிளேன்ஸ் கிடையாது. பழைய காலத்து மிக் ஃபைட்டர்ஸ் தான் ரஷ்யாவிலேருந்து வாங்கின ஃபைட்டர்ஸ் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக அவங்களால ஃபுல் ஃப்ளெஜ்ட் அட்டாக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மியாக இருக்குது. வேணா தையா தக்கான்னு குதிக்கலாம். அங்கே வந்து அங்கே பக்கத்தில் இருக்கிற ஆயில் டேங்கர்ஸ் அடிக்கலாம், இல்லை ரெட் சீல இருக்கிற கப்பல் ரைட் போகிறதெல்லாம் இருக்குல்ல, இஸ்ரேலுக்கு போகிற கப்பல்லாம் வந்து இந்த ஏமன் தீவிரவாதிங்க ஹூதி ரெபிள்ஸோ இல்லை ஹிஸ்புல்லா தீவிரவாதிங்க அவங்க வந்து அட்டாக் பண்ணலாம். பட் பெரிய பாதிப்பு வரதுக்கான சான்சஸ் இருக்காது. ஏன்னு சொன்னால் ஹைட் அண்ட் டென்ஷன் ரைட். டெஃபினட்டாக வெஸ்டர்ன் கண்ட்ரி எஸ்பெஷலி வந்து யூரோப்பில் இருக்கிற கண்ட்ரி அண்ட் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு வந்து ஃபுல் ஃப்ளெஜ் சப்போர்ட் இருக்கும். அண்ட் ஈரானால் எவ்வளோ தூரம் அட்டாக் பண்ண முடியுன்றது தெரியாது. அண்ட் ரஷ்யா எவ்வளோ சீக்கிரம் லேட்டஸ்ட் மிஷினரிஸை வந்து ஈரானுக்கு கொடுக்க முடியுன்றது தெரியல. அப்படியே கொடுத்தாலும் ஆப்ரேட்டிங்க்கு வந்து ஆட்கள் தேவை இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும். இது வந்து வெத்து வேட் ஆக போகுதா இல்லை பெருசாக ஏதாச்சும் நடக்க போகுதான்றது என்னோட கணிப்பு ரைட். பர்சனல் கணிப்பு வந்து வெத்து வேட்டாக தான் இருக்கும். இந்த டென்ஷன்லாம் அடுத்த ஒரு 1 week to 10 days தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்னே ஒன்று ஞாபகம் வச்சிங்களேன், குரோதா ஆண்டு April 14th அன்னைக்கு வந்தப்போ குரோதா ஆண்டு, இந்த குரோதா ஆண்டு வந்து படு மோசமாக இருக்கும். சீற்றம்
இயற்கை சீற்றம் பெருசா இருக்குன்றதை நம்ம சொல்லியிருந்தோம். போர்கள் பெருசா நடக்கும்ன்றதை நம்ம சொன்னோம். இயற்கைக்கு மாற்றா நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொன்னோம். இது ஹிஸ்டரி. எவ்ரி 60 வருஷத்துக்கு வந்துகிட்டு இருக்கு. சும்மாவா கணிச்சு சொன்னாங்க. அண்ட் அதே தான் நடந்துகிட்டு இருக்கு. எடுத்து பாருங்க, வயநாட்டில் ஆல்மோஸ்ட் 200 பேத்துக்கு மேல இறந்து இருக்கிறாங்க. பட் ரிப்போர்ட் வரது இந்த 200லாம் ஒண்ணுமே இல்லை, அது கூட 2 சைஃபர் போட வேண்டியது இருக்கும்ன்ற மாதிரி பேச்சு நடத்திட்டு இருக்காங்க. ஸோ பார்க்க வேண்டியது எத்தனை பேர் அங்கே உயிர் இழப்பு ஆயிருக்குன்றது, ஈரான் இஸ்ரேல் வார் என்ன ஆக போகுதுன்றது, உலக பொருளாதார சைடில் என்ன நடக்க போகுதுன்றது பார்க்கணும். ஞாபகம் வச்சிங்கன்னா, உங்களோட கேஷ் ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறது உங்களோட கடமை. கேஷ் இஸ் தி கிங். நீங்கள் கேஷில் உட்கார போறீங்களா ப்ராஃபிட் புக் பண்ணி, இல்லை மார்க்கெட் கீழே வர வர நான் பாட்டம் ஃபிஷிங் பண்ண போறேன்னா, இல்லை மார்க்கெட் அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கட்டும் நம்ம பார்த்துக்கலான்ற லெவலில் இருக்க போறீங்களான்றது முடிவு பண்ண வேண்டியது நீங்க. எதா இருந்தாலும் ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்றது அத்தியாவசியம். ஏன்னு சொன்னால் அசட்டு தைரியத்தில் உட்காராதீங்க. மார்க்கெட் கிராஷ் ஆச்சுன்னு சொன்னால் வருத்தப்படுறதுல அர்த்தம் கிடையாது. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் போடுங்க. ஈவன் அட்லீஸ்ட் உங்களோட பை ப்ரைஸ்லயாச்சும் நீங்க போடுங்க. ஸோ தட் உங்களோட கேபிட்டல் நீங்க எடுக்க முடியும். மார்க்கெட் கிராஷ் ஆகுதுன்றது நான் சொல்ல, அதுக்கான சிம்டம் ஆஸ் ஆஃப் நவ் கொடுக்கல. பட் ஞாபகம் வச்சுங்க, ஏதாச்சும் ஒரு லெவல்ல நீங்க ஸ்டாப் லாஸ் போடுறது புத்திசாலித்தனமா இருக்கும். என்ன நேயர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. நன்றி, வணக்கம்.